மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இங்கே பதவியேற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மை வாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல் மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதேபோல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு SSB சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள். வாசித்தனாவும் வணங்குவதற்கு தலையும் சிந்திக்க மூளை படைத்த வல்ல இறைவனுக்கே புழையனுத்து முறுத்தாக்கி என்னுடைய வாழ்த்துரையை பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாற்று சிறப்பை மிக்க இந்த அவையில் என்னை அமர வைத்து அழகு பார்க்கும் வாணியம்பாடி சட்டப்பேரவை அன்பு வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா பேராசிரியர் பெருந்தகை KM காதர்மொயின் சாஹிப் அவர்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது
இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் தேர்வு ஒருமனதோடு இச்சபையின் நாயகரை தேர்வு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது சார். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 17வது சட்ட பேரவையில் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகத்தின் இதயமாக சட்டமன்றம் திகழ்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் 3 முக்கிய தூணாக சட்டமன்றம் விளங்குகிறது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், சார்பு நிலையோடு செயல்படாமல் நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வழங்குகின்ற நேரத்தை விட கூடுதலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நேரத்தை கொடுத்து விவாதங்களே பங்கேற்க நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் 2 முறை இந்த அவையில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்கள் நன்மதிப்பை பெற்றவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆகவே வருங்காலங்களில் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், சமூக நீதி, மதசார்பின்மையை இந்த அவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த நாடே பாராட்டும் வகையில் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று எதிரும் புதிருமாக பேசாமல் இருந்த அந்த கட்டமைப்பை உடைத்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய பண்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார். 1967ஆம் ஆண்டு பேரர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல திராவிட கழகத்துடைய தலைவர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்தது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களையும், இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம், அதே போல விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர் திருமா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் ஆட்சியேற்ற அதே மேடையில் அதே பொழுதில் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்ற கையெழுத்திட்டிருப்பது, அதே போல இளைய சமுதாயம் இன்றைக்கு போதையிலே புறையோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கும் வகையிலே அதர போதைப் பொருட்களை தடுப்பதற்கான கையெழுத்து, அதே போல 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்ற கையெழுத்திட்டு இன்றைக்கு ஆரம்பமே அமர்கலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்துள்ளேன். நன்றி, வணக்கம்.